ஹாய், வெல்கம் லீலா கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒன் டே ஃபுல்லாக நடந்த டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்ததும் பாப்பா தம்பிக்கு ஸ்கூல் இருந்துச்சு, ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் இருந்துச்சு. சரி 3 பேருக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கிளப்பி விடணும். நைட்டு பார்த்திங்கன்னா சென்னா தான் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் இன்றைக்கி எழுந்ததே லேட்டு தாங்க, அதனால் என்ன பண்ணுறதில்ல. சரி சென்னா ஊற வச்சுருந்தேன். சரி சென்னா பிரியாணி மாதிரி பண்ணலான்ட்டு 1 பாட் ரைஸாக அதை பண்ணி முடிச்சிட்டேன். சைட் டிஷ் கூட எதுவுமே செய்யலை, டைம் ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சம் தயிர் சாதமும் பண்ணிட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா அம்மா லெஸ்ஸி போட்டு கொடுங்க அப்படின்னா, சரி வீட்டில் துவச்சி வச்ச தயிர் இருந்துச்சு, அவளுக்கு லெஸ்ஸி போட்டு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா கிர்ணிப்பழ ஜூஸ் கேட்டாருன்னு கிர்ணிப்பழ ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு 3 பேரையும் அனுப்பி விட்டுட்டேன். அனுப்புனதும் பார்த்திங்கன்னா சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. காலையில் எழுந்ததுமே ஒரு தடவை பாத்திரம் விளக்கிடுவேன். எழுந்ததே லேட்டானதுக்கப்புறம் சரி அதுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவலான்ட்டு பாத்திரம் கழுவிட்டேன். பாத்திரம் கழுவி சிங்க்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டேன். ஈவினிங் ஒரு 5 o'clock போல் டிமார்ட் ஷாப்பிங் தான் போகலான்ட்டு இந்த வீடியோலேயே அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை. மிஷின் இருக்குது, மிஷினில் வந்து அவ்வளோ நான் துவைக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சரி கையிலே துவைச்சிடலான்ட்டு 2 பக்கெட் நிறைய துணி இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா துவைச்சிட்டேன். பயங்கர வெயிலுங்க, துவைக்கிறது கூட பரவாயில்லைங்க, அந்த வெயிலில் காய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. துணியை துவைச்சிட்டு அதெல்லாம் காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுக்கலான்னு தாங்க உட்காந்தேன். அதுக்குள்ளே தம்பி பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துடுவான், ஆஃப் டே தான் எக்ஸாமு. ஸோ அதுக்குள்ளே இன்னும் குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கணும் அப்படின்ட்டு சரி ஒரு 5 minutes மட்டும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா கட்டிலெல்லாம் காலையில் தூங்கி எழுந்த பெட்ஷீட்லாம் மடிக்காமல் அப்படியே இருந்துச்சு. காலையில் எழுந்ததும் மடிச்சிடுவேன், எனக்கு எழுந்துக்கவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னவே சரி ஓகே அதெல்லாம் மடித்து க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அது வந்து இப்போ 7th, தம்பி பார்த்திங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். நான் வந்து சென்னையில் திருவெற்றியூரில் தாங்க இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப் தான். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் போட மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டிமார்ட் ஷாப்பிங் தான். ஒரு ஈவினிங் போல் 5 o'clock நான் பாப்பா தம்பி பக்கத்து வீட்டு அக்கா ஃப்ரெண்ட் ஒருத்தாங்க. லாஸ்ட் வீக் போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன், டிமார்ட் போயிட்டு உள்ளே போகல, வெளியே வந்துட்டோம் கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. சரி இந்த வாட்டி வீக் டேஸில் போகலான்ட்டு போனோம். அப்பயும் பரவாயில்ல கூட்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. சரி நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலான்ட்டு, மளிகை சாமான்லாம் வாங்கலான்ட்டு சரி அதெல்லாம் எது கொஞ்சம் ஆஃபராக இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டேன். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ட்ராலிலாம் எதுவும் இல்லை காலி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. சரி நாங்கள் பேஸ்கெட் தான் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம். அந்த பேஸ்கெட்டில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா தூக்கவே முடியலங்க, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. யாராவது ட்ராலி விடுவாங்களா நம்ம அதை போய் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே வந்து முன்னெல்லாம் டிமார்ட்டில் வந்து இந்த உடச்சக்கடலை வேர்க்கடலாம் சாப்பிட்ற மாதிரி வீடியோலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டா என்னன்னு தெரில, இந்த மாதிரி ஒரு டேக் ஒன்று வச்சுருக்காங்க, யாரும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, டோன்ட் ஈட் அப்படின்ட்டு. ஆனால் பெரிய ஆஃபர்லாம் எதுவும் இல்லைங்க, ஒரு வேளை இதுக்கு அப்புறம் போடுவாங்களான்னு என்னன்னு தெரியல. பிஸ்கட்ஸு கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் நல்லா ஆஃபரில் இருந்தது, மற்றபடி ஆன்லைனில் வாங்குகிற ப்ரைஸஸ் தான் இருந்தது எல்லாம். அப்புறம் பேஸ்கெட்டில் இருக்கிறது தூக்கவே முடியாதுன்னு பாப்பா போயிட்டு நான் போய் ட்ராலி எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்ட்டு ட்ராலி எடுத்துகிட்டு வர போனால் ஒரு 10 minutes கிட்ட ஆகிடுச்சு. என்னடா இது ஆளையே காணோம்னு நான் பார்க்க போனேன். அப்புறம் கரெக்டாக ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டா. அப்புறம் நாங்கள் ட்ராலியில் வச்சு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பார்த்திங்கன்னா 145 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஒரு கிலோ வேர்க்கடலை வாங்கிட்டோம். அதுக்குள்ளே தம்பி பார்த்திங்கன்னா டாய்ஸ் செக்ஷன் போகலாம், எனக்கு டாய்ஸ் வேணும். நான் வந்ததே அதுக்கு தான்மா, நீ என்னெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க அப்படின்னா, இருடா நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு கடைசியாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் அடம் பிடிச்சிட்டே இருந்தான். அதனால் நாங்கள் எதுவுமே சரியாக சுற்றி கூட பார்க்கலங்க, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட நிறைய இருந்துச்சு, டிஷர்ட்டு ஷார்ட்ஸு அதெல்லாம் நாங்கள் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். இந்த டிமார்ட்டை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. இன்னும் மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இருக்குனாங்க, பட் நாங்கள் அங்கே போய் பார்க்கவே இல்லை. இன்னொரு டைம் வரும்போது தான் நல்லா ஃபுல்லாக பார்க்கணும். 7 o'clock போல் ஆகிடுச்சு. சரி இன்னும் ஒரு 1/2 hourல போனால் தான் பில் போட முடியும். 8 o'clock மேலே பார்த்திங்கன்னா பில் செக்ஷனில் கூட்டமாகிடும் அப்படின்ட்டு சரி கரெக்ட் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டேஷ்னரி ஐட்டம் வேணும்ன்ட்டு என் பாப்பா வந்தா. பார்த்திங்கன்னா அதை வாங்காமல் எனக்கு இந்த கீ செயின் வாங்கி கொடுங்க அப்படின்னா, சரி கீ செயின் ஒன்று வாங்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா 99லேருந்து இருக்குது டிஷர்ட் ஸ்டார்டிங்கு. ஆனால் குவாலிட்டி எனக்கு அவ்வளோவா பிடிக்கலங்க எதுவும். சரி சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அப்புறம் குட்டீஸ்க்குலாம் அழகாக ஷார்ட்ஸு டிஷர்ட்டு
அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக எனக்கு தெரியல. சரி வேணாம் ஓகேன்னு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். என் பையன்கிட்ட தான் கொடுத்து வீடியோ எடுப்பா அப்படின்னு சொன்னான். அவன் பாருங்கள் வீடியோ எடுறனா சுற்றி சுற்றி வீடியோவில் காமிச்சிட்ருக்கான். ஒரு இடமா நின்று எடுக்கலாம் அவன். ஃபைனலாக பில் செக்ஷனுக்கு வந்தாச்சு. பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டில் இருந்தே தனியாக பேக்லாம் கொண்டு வந்துட்டோம். இல்லைனா தனியாக பேக் அதுக்கு வேறு ஒரு ரேட்டுங்களாம். சரி நாங்கள் வீட்டில் இருந்தே பேக்கை கொண்டு வந்துட்டு போட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் எங்களுக்கு டிமார்ட் ஷாப்பிங். இன்றைக்கி டே ரொட்டீன் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.